டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் February 8 to 14 என்ன ரொம்ப முக்கியமான நிகழ்வு நடந்ததுன்றதை ஒன்லைனில் பார்த்துருவோம். ஸோ 1757 அலிநகர் ஒப்பந்தம் டெல்லி தலைநகராக அறிவிக்கப்பட்டது. ஆவதி இணைப்பு, தயானந்த சரஸ்வதி மற்றும் சரோஜினி நாயுடுனுடைய பிறந்தநாள். ஜாகிரஃபியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்திய தேசிய நீர்வழி பாதை, ஜொலிக்கும் பூங்கா, இந்தியாவினுடைய கண்ணாடி நகரம், சிதம்பரனார் துறைமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் உயிரிய ஆற்றல் உற்பத்தியில் உலகளாவிய நம்மளுடைய தரவரிசை. அப்புறம் மவுண்ட் அகோன்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, கொச்சின் சர்வதேசிய விமான நிலையம், இந்தியாவினுடைய ரோம உற்பத்தி. அடுத்தது எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் சாகாகர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, கேரளாவினுடைய முதியோர்களுக்கான பட்ஜெட்டு, பிஎம் ரகாத் ஸ்கீமு. கூட்டுறவு அடிப்படையில் வந்து என்னென்னா டாக்ஸி சிஸ்டம், பாரத் டாக்ஸின்னு ஒன்று. அதே போல் வந்து என்னென்னா சர்வதேசிய காக்கா ஒழிப்பு தினம், தேசிய குடல் புழு நீக்க தினம், உலகளாவிய பருப்பு தினம். அதே போல் வந்து என்னென்னா உலக யுனானி தினம். சரிங்களா, இது February 11 கொண்டாடப்படுது. சோஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா உலக வானொலி தினம், கார்டினல் போலா ஆந்தனின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலித் கத்தோலிக்க கார்டினல், கார்ல் மார்க்ஸு, தன்யநாதன் சி. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸு. பொலிட்டிக்கலில் பார்த்திங்கன்னா சேவா தீர்த்து, கர்நாடகா கிராம் ஸ்வராஜ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், 50 years ஆஃப் பாண்டட் லேபர் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இந்தியா, தமிழ்நாடு அர்பன் கிரீன் பாலிசி, நகர்ப்புற பசுமை கொள்கை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம், நியோஃபைட்ஸ் ஐடின்னு ஒன்று. அப்புறம் எகிப்தில் தமிழ் பிராமிக் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப முக்கிய நிகழ்வுகள். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.